نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசேட மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் ஈமானை அதிகரிப்பதில் ரமலானின் வகிபாகம் என்ற தலைப்பில் ரமலான் மாதம், அந்த மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய வணக்க வழிபாடுகள் எமது ஈமானை அதிகரிப்பதில் எத்தகைய பங்களிப்பை செலுத்துகின்றது என்பதை சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது ஒரு கண்ணியமிக்க மாதமாகும், ஒரு சங்கைக்குரிய பருவ காலமாகும், ஒரு முஸ்லிமுடைய வசந்த மாதமாகும். அந்த மாதத்தில் நன்மைகள் இரட்டிப்பாக்கப்படுகின்றன, பாவங்கள் பாரதூரமாக நோக்கப்படுகின்றன. அந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அந்த மாதத்தில் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் ஏனைய மாதங்களில் செய்யாத ஒரு விசேடமான ஏற்பாடை, யாரெல்லாம் அவனுக்கு அச்சப்பட்டு அவனை விசுவாசித்து அவனை நோக்கிய பயணத்தில் ஆன்மீக பாதையில் வீறுநடை போடுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விசேடமான ஏற்பாட்டை இந்த மாதத்தில் செய்து தருகின்றான். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஏனைய மாதங்களில் இருந்து 4 விடயங்களில் தனித்துவம் பெறுவதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது விடயம் என்னவென்றால், இந்த மாதத்தில் தான் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் ஒரு வருடத்தில் சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஒரு வருடத்திலே நாம் சந்திக்கக்கூடிய நாட்களில், இரவுகளில் மிகச்சிறந்த இரவை இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா வைத்து இந்த மாதத்தை ஏனைய மாதங்களை விட கண்ணியப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த இரவில் ஒரு மனிதன் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்கினால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மையை விட அதிகமான நன்மையை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இரவை, ஒரு வருடத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த இரவு ரமலான் மாதத்தில் தான் வருகின்றது. அந்த இரவை இந்த மாதத்தில் வைத்து அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஏனைய மாதங்களில் இருந்து கண்ணியப்படுத்தி இருப்பதை, தனித்துவப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய இரண்டாவது தனித்துவம் என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு மிகச்சரியான நூல், மிகச்சிறந்த தூதருக்கு இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. எங்களை பொறுத்தவரைக்கும், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவனுடைய பார்வையில் உலகத்திலேயே மிகச் சரியான நூல்,
மிகச்சிறந்த நூல் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் 100 வருடம், 200 வருடங்கள், 300 வருடங்களோடு காலாவதியாகிவிடும். 300 வருடங்களுக்கு பின்னால் அந்த புத்தகத்தை எடுத்து நாம் படித்தால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள், வழிகாட்டல்கள் இந்த காலத்திற்கு ஒவ்வாத வழிகாட்டல்களாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை நாம் எடுத்து புரட்டி இன்றைக்கும் படித்தால் 1400 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய அந்த நூலை நாம் எடுத்து படிக்கின்ற பொழுது நாம் இப்பொழுது எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை சொல்லக்கூடிய வசனங்களை அந்த வேதத்தில் கண்டுகொள்ளலாம். காலாவதியாகாத வேதம், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மாத்திரம் அடங்கி இருக்கக்கூடிய வேதம். அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகள் கூட அங்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா உடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் அந்த வேதத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே மிகச் சரியான மிகச்சிறந்த நூல் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த தூதருக்கு அருளப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதம் அந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய இரண்டாவது தனித்துவம், உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு மிகச் சரியான மிகச்சிறந்த வேதம் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. அதே போன்று இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய மூன்றாவது தனித்துவம் என்னவென்றால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தின் கதவுகளை எல்லாம் திறந்து நரகத்தின் வாயில்களை எல்லாம் மூடி சைத்தான்களை விலங்கிட்டு நன்மைகளை மாத்திரம் செய்வதற்கான சூழலை விசேடமாக அவனுடைய அடியார்களுக்கு செய்து தருகின்றான் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் இப்படி அழைப்பு விடுக்கின்றார், யா பாகியல் கைரி அக்பில், நன்மையை நாடக்கூடிய உள்ளமே நீ முன்னோக்கி வா, இறைவனை நோக்கி நெருங்கி வா. பாவத்தை நாடக்கூடிய உள்ளமே நிறுத்து உன் பாவத்தை கட்டுப்படுத்து என்று வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுக்க கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. எனவே உலகத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்கள் நன்மைகளை மாத்திரம் செய்வதற்கான சூழலை அல்லாஹ் தஆலா விசேடமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக, ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். என்னவென்றால், அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் எங்களை வழிகெடுத்துவதற்கென்றே படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட சைத்தான்களை விலங்கிடுகின்றான் என்றால் இந்த மாதத்தில் பாவங்களே நிகழக்கூடாது. ஆனால் யதார்த்தத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில், நடைமுறை வாழ்வை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதத்திலும் பாவங்கள் நிகழ்கின்றன. அப்படி என்றால் சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்பதன் அர்த்தம் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். இஸ்லாமிய அறிஞர்கள் 3 விதமான பதில்களை இந்த கேள்விக்கு சொல்லி இருக்கின்றார்கள். முதலாவது பதில் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா சைத்தான்களை விலங்கிடுவது யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நோன்பின் மூலம் அந்த நோன்பின் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களை விட்டும் தான் சைத்தான்களை அல்லாஹ் தஆலா விலங்கிடுகின்றான். இது முதலாவது பதில். இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா சைத்தான்களையும் விலங்கிடுவதில்லை. இந்த மாதத்திலே அஷ்ஷயாத்தீனுல் மரதா, கட்டுக்கடங்காத சைத்தான்களைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடுகின்றான். எல்லா சைத்தான்களையும் விலங்கிடுவதில்லை. அதனால் தான் உலகத்திலே ரமலான் மாதத்திலும் பாவங்கள் நிகழ்கின்றன. மூன்றாவது பதில் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, பாவங்கள் அறவே நிகழாது என்பது இந்த வசனத்தின் அர்த்தம் கிடையாது. பாவங்கள் குறையும். அதனால் தான் நாங்கள் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் அப்படியான சூழலை உணரலாம். பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் கூட ரமலானிலே கொஞ்சம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள்.
இறையச்சத்தோடு ஈமான் அதிகரித்தவர்களாக செய்யக்கூடிய பாவங்களை முடிந்த அளவுக்கு குறைத்து செய்யக்கூடிய ஒரு சூழலை நடைமுறை வாழ்க்கையில் நாம் உணரலாம். எனவே பாவம் நடைபெறுவதற்கு ஷைத்தான்கள் மாத்திரமல்ல காரணமாக இருப்பது, எங்களுடைய தீய உள்ளமும் பாவம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது. 3 விதமான உள்ளங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அந்நஃப்சுல் முத்மஇன்னா, அந்நஃப்சுல் லவ்வாமா, அந்நஃப்சுல் அம்மாரா. அதாவது திருப்தி அடையக்கூடிய உள்ளம், இரண்டாவது பாவத்தையும் செய்து நன்மையையும் செய்யக்கூடிய உள்ளம், மூன்றாவது உள்ளம் அதாவது பாவத்தை மாத்திரம் தூண்டக்கூடிய உள்ளம். எனவே பாவத்தை மாத்திரம் தூண்டக்கூடிய ரமலான் மாதத்திலும் பாவங்கள் நிகழ்வதை நாங்கள் பார்க்க முடியும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இப்படி 3 விதமான ஷைத்தான்கள் ரமலான் மாதத்திலே பாவங்கள் நிகழ்வதற்கு பதிலாக இந்த 3 பதில்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய 4வது தனித்துவம் என்னவென்றால், அதாவது ஏனைய காலங்களில் ஒன்று சேராத பல்வேறுபட்ட இபாதத்துக்கள், பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகள் இந்த ரமலான் மாதத்திலே ஒன்று சேருவதை நாங்கள் பார்க்க முடியும். நோன்பு, இரவு தொழுகை, ஏழைகளுக்கு உணவளித்தல், ஏத்திகாஃப் என்ற வணக்கம், தர்மம், குர்ஆனை ஓதுவது, உம்ராவை நிறைவேற்றுவது, இப்படியான பல்வேறுபட்ட இபாதத்துக்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாக இந்த ரமலான் மாதத்தை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றது. எனவே இப்படி 4 விதமான தனித்துவங்களை ரமலான் மாதம் சுமந்து வருவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த மாதம் ரமலான் மாதம் எமது ஈமானை ஆர்வப்படுத்துவதில், எமது ஈமானை உற்சாகப்படுத்துவதில், எமது ஈமானை அதிகரிப்பதில் எப்படியான பங்களிப்பை செலுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். ரமலானுக்கும் ஈமானுக்கும் இடையிலே வேறு பிரிக்க முடியாத மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா ரமலான் கடமையாக்கப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே எப்படி சொல்லுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடைய மக்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஈமானிய உள்ளங்களை அழைத்து அவர்களுக்கு தான் நோன்பை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், நோன்புக்கும் ஈமானுக்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவு இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்களுக்கு ஈமானோடு நேரடியான தொடர்பு இருக்கின்றது என்பதை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானிலே ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று ரமலான் மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய இன்னொரு வணக்கம் தான் இரவு தொழுகை என்று சொல்லப்படுகின்ற கியாமுல் லைல் தொழுகை. எனவே அந்த தொழுகைக்கும் ஈமானுக்கும் எப்படி நேரடியான தொடர்பு இருக்கின்றது? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலானிலே ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றார்களோ, அதாவது நின்று வணங்குகின்றார்களோ, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே இரவு தொழுகைக்கும் ரமலானுக்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவு, இரவு தொழுகைக்கும் ஈமானுக்கும் இடையிலே மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த மாதம் சுமந்து வரக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ருக்கும் ஈமானுக்கும் இடையிலே மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ரமலானுக்கும் ஈமானுக்கும் இடையில், ரமலானிலே நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்களுக்கும் ஈமானுக்கும் இடையிலே மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஈமான் என்பது கூடக்கூடிய குறையக்கூடிய தன்மை வாய்ந்தது. நல்லமல்களை ஒரு மனிதன் நிறைவேற்றுகின்ற பொழுது ஈமான் அதிகரிக்கும்,
அதே போன்று பாவங்களை செய்கின்ற பொழுது ஈமான் குறைவடையும். ஆனால் பொதுவாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் எமது ஈமான் அதிகரிப்பதை நாம் தெளிவாக உணர முடியும், மிக தெளிவாக நாம் உணர முடியும். அதனால் தான் இரவு தொழுகையில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றோம். அல் குர்ஆனை ஏனைய காலங்களில் ஓதாத மனிதர்கள் கூட ரமலான் வந்துவிட்டால் அல் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள். இப்படி ஏனைய சதக்காக்களை செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜக்காத்தை ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற பொழுது நிறைவேற்ற வேண்டியவர்கள் ரமலானை எதிர்பார்த்திருப்பார்கள் அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு. அந்த அளவுக்கு ஈமான் ரமலானிலே அதிகரிப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே ரமலானுக்கும் ஈமானுக்கும் இடையிலே, ரமலானிலே நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்களுக்கும் ஈமானுக்கும் இடையிலே வேறு பிரிக்க முடியாத வலுவான ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை எமது நடைமுறை வாழ்க்கையினூடாக நாங்கள் உணர முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ரமலானுக்கும் ஈமானுக்கும் இடையிலே எப்படியான ஒரு உறவு இருக்கின்றது என்றால், எமது ஈமான் ரமலானிலே எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றது என்றால், அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே நோன்பை நமக்கு கடமையாக்கி இருப்பது லஅல்லக்கும் தத்தகூன், உண்மையான இறையச்சத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உண்மையான இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிப்பதாகும். ஈமான் அதிகரித்தால் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய ஃபர்லான வணக்கங்கள், சுன்னத்தான இபாதத்துக்களை ஆர்வத்தோடு அவன் நிறைவேற்றுவான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் விலக வேண்டும் என்று ஆசைப்படுவான் மனிதன் ரமலான் மாதத்திலே. எனவே உண்மையான இறையச்சம் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துக்களை நிறைவேற்றுவதனூடாக, இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் விலகுவதனூடாக ஒரு மனிதன் தனக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் இடையிலே ஒரு பாதுகாப்பு திரையை ஏற்படுத்திக் கொள்வதைத்தான் உண்மையான இறையச்சம் என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது. ஒரு முறை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அதாவது இறையச்சம் என்றால் என்ன, மத்தக்வா, தக்வா என்றால் என்ன என்று கேட்ட நேரத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் பயணித்ததுண்டா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள் ஆம் என்று. எப்படி நீங்கள் பயணிப்பீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது என்னுடைய கீழாடையை நான் அப்படியே உயர்த்தி பிடிப்பேன், முட்கள் இல்லாத இடத்தில் பக்குவமாக காலை எடுத்து வைப்பேன், முட்கள் உள்ள இடத்தில் காலை வைக்க மாட்டேன், எந்த இடத்தில் முட்கள் இல்லையோ அந்த இடத்தில் ஒவ்வொரு காலாக நான் எடுத்து வைத்து தான் அந்த பாதையில் நடப்பேன் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லாக்க தக்வா, இறையச்சம் என்பது அதுதான், தக்வா என்பது அதுதான். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பது பாவம் செய்வதற்கான சூழல் நிறைந்த ஒரு சூழலாக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது. எனவே பாவம் செய்வதற்கு எமது உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கும், பாவங்கள் எங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். எனவே அந்த பாவங்களை விட்டு நாம் விலகி எமது இறையச்சத்தை, எமது ஆன்மீக உணர்வை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே இந்த மாதத்திலே எமது ஈமான் அதிகரிக்கின்றது என்றால் எம்மிடத்திலே இறையச்சம் இருக்க வேண்டும், எம்மிடத்திலே சரியான தக்வா இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறையச்சத்திற்கு ஒரு சுருக்கமான வரைவிலக்கணத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றானே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அச்சப்பட வேண்டுமோ, எப்படி நீங்கள் தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி நீங்கள் தக்வா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனத்திற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். எப்படி? ஐயுதா ஃபலா யுஸா வயுذ்கர ஃபலா யுன்ஸா வயுஷ்கர ஃபலா யுக்ஃபர். அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வை எப்பொழுதும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி மறக்க கூடாது. இதுதான் இறையச்சத்திற்குரிய வரைவிலக்கணம் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அரபு புலவர் உண்மையான இறையச்சத்திற்கு அழகான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கின்றார்கள். எப்படி? அதாவது ஹல்லில் துனூப ஸகீரஹா வ கபீரஹா ஃபஹுவ தகி, பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் சிறிய பாவங்கள் பெரும் பாவங்கள் அனைத்தையும் நீ விட்டு விலகுவதுதான் உண்மையான இறையச்சவாதியின் அடையாளம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது வஅமல் கமாசின் ஃபௌக அர்தி ஷௌகி யஹ்தரு மா யரா, முட்கள் நிறைந்த ஒரு பாதையில்
நீ நடக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வாயோ அதே போன்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். முட்கள் நிறைந்த பாதையிலே நாம் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் முட்கள் எமது கால்களில் குத்திவிடக் கூடாது என்று பக்குவமாக கவனமாக நாம் நடைபோடுவோமே, அப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன ஸகீரத்தன் இன்னல் ஜிபால மினல் ஹஸா, அதாவது சிறிய பாவங்கள் என்று அந்த பாவங்களை அலட்சியம் செய்யாதே. ஏன் தெரியுமா? பெரும் பெரும் மலைகள் சிறிய சிறிய கற்களால் உருவானவை என்று அவர்கள் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை இறையச்சத்திற்கு வழங்கினார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சின்ன பாவங்களில் கூட ஈடுபடாத உள்ளத்தை தான் இறையச்சம் உள்ள தக்வா உள்ள உள்ளம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கின்றது என்றால், அவனிடத்திலே தக்வா இருக்கின்றது என்றால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்தால் இபாதத்துக்களில் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய உணர்வு நிச்சயமாக அவனுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த மாதத்திலே, ரமலான் மாதத்திலே எமது வணக்க வழிபாடுகள், நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்கள் எமது ஈமானை அதிகரிப்பதில் நேரடியாக பங்களிப்பு செலுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய முதலாவது இபாதத் என்னவென்றால், முதலாவது வணக்கம் என்னவென்றால் நோன்பு என்ற உன்னதமான வணக்கம், நோன்பு என்ற உயர்ந்த வணக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இதனுடைய பெருமதியை நாம் விளங்கி இந்த இபாதத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகின்றான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்குரியவை, நோன்பை தவிர அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நிறைவேற்றக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும், எந்த வணக்கமாக இருந்தாலும் அந்த இபாதத்துக்கு கூலி வழங்குவது அல்லாஹ் தான், கூலி வழங்குவது அல்லாஹ் தான். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸிலே, ஹதீஸுல் குத்ஸியிலே நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று சொல்லுகின்றான் என்றால் அந்த நோன்பு ஒரு அற்புதமான வணக்கம், ஒரு அற்புதமான வணக்கம். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக சூடான ஒரு காலத்திலே, காலநிலை மிக உஷ்ணமாக இருக்கக்கூடிய காலத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நாங்கள் 13 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்கள் எங்களுக்கு முன்னால் உணவை கொண்டு வந்து வைத்தாலும், எங்களுக்கு முன்னால் பானத்தை கொண்டு வந்து வைத்தாலும் நாங்கள் அதை நெருங்க மாட்டோம், அந்த உணவை உண்ண மாட்டோம், அந்த பானத்தை அருந்த மாட்டோம். யாருமே இல்லை எங்களை பார்ப்பதற்கு, நாங்கள் மாத்திரம்தான் ஒரு இடத்திலே இருக்கின்றோம். எங்களுக்கு முன்னால் ருசியான உணவுகளும் பானங்களும் கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் நாங்கள் அதை அருந்துவதில்லை, அந்த உணவை உட்கொள்வதில்லை. காரணம், எமது உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இது அவனுடைய கட்டளை, அவனுக்கு நான் அடிமை, என்னுடைய அடிமைத்துவத்தை நான் அவனுக்கு உறுதிப்படுத்த வேண்டும், அவனுக்கு முன்னால் அவனுடைய அடிமை என்பதை நான் நிலைநாட்ட வேண்டும் என்ற உணர்வு எம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது, எமது ஈமானை அதிகரிக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த அற்புதமான வணக்கம் இருக்கின்றதே, இந்த இபாதத் இருக்கின்றதே, நோன்பு என்ற உயர்ந்த வணக்கம் இருக்கின்றதே, இது சாதாரண வணக்கம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கு அதனுடைய பெருமதியை உணராமல் ஒரு சம்பிரதாயத்தை நிறைவேற்றுவதை போன்று அந்த வணக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வணக்கம் இருக்கின்றதே, இது அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்ய முடியுமான வணக்கம். மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நாம் நோன்பை நோக்க முடியாது. ஏனைய வணக்கங்களை, தர்மங்களை எடுத்துக்கொண்டால், ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுவதை எடுத்துக்கொண்டால் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியும். ஆனால் நோன்பு என்ற இந்த அற்புதமான வணக்கம் இருக்கின்றதே, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் அதை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். அப்படியான ஒரு உயர்ந்த வணக்கமாக நோன்பு என்ற வணக்கம் இருக்கின்றது. அதே போன்று ஒரு நோன்பாளியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சந்தோஷப்படக்கூடிய 2 சந்தர்ப்பங்கள் உண்டு. முதலாவது சந்தர்ப்பம், நோன்பை அவன் நோற்று முடியக்கூடிய நேரத்திலே சந்தோஷப்படுகின்றான். இரண்டாவது சந்தர்ப்பம், மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவன் நிறைவேற்றி அந்த நோன்பை கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நோன்பாளியின்
வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விடவும் மனம் கமலக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த நோன்பு நோட்பதை எங்களுக்கு ஆர்வமூட்டுவதை பார்க்க முடியும். எனவே நோன்பு என்பது அன்புக்குரிய சகோதரர்களே எமது ஈமானை அதிகரிப்பதில் நேரடியாக பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வணக்கமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நோன்பு என்பது எமது பசியை மாத்திரம் கட்டுப்படுத்தக்கூடிய, எமது தாகத்தை மாத்திரம் கட்டுப்படுத்தக்கூடிய, எமது இச்சையை மாத்திரம் கட்டுப்படுத்தக்கூடிய வணக்கமாக இருக்கக்கூடாது. அதனால் தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஸராபஹு. யார் பொய் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எமது பண்பாடுகளில் மாற்றம் வர வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு மத்தியில், ஈமானிய உள்ளங்களுக்கு மத்தியில் பண்பாடுகளை கட்டியெழுப்புவதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். உலகத்தில் நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கே நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கம் அகீதாவை சொல்லுவதற்கு, ஈமானை சொல்லுவதற்கு, தௌஹீதை சொல்லுவதற்கு தான் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கே நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால், எமது ஈமானும் எமது அகீதாவும் எமது தௌஹீதும் நமக்கு மத்தியில் பண்பாடுகளை கட்டி எழுப்ப வேண்டும். பண்பாடு இல்லாத அகீதாவால், பண்பாடு இல்லாத ஈமானால், பண்பாடு இல்லாத தௌஹீதால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எந்த நன்மையையும் பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் எங்களிடத்திலே முதலாவது ஈமான் சரியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானின் அடிப்படையில் நாம் நல்லமல்களை நிறைவேற்ற வேண்டும். அந்த நல்லமல்கள் எங்களுக்கு மத்தியிலே பண்பாடுகளை கட்டியெழுப்ப வேண்டும். தொழுகையை எடுத்துக்கொண்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான செயல்களையும் பாவங்களையும் விட்டு தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜக்காத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சியை, அந்த பண்பை எமது உள்ளத்தில் கட்டி எழுப்ப வேண்டும். ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொண்டால் இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் நாம் பல்வேறுபட்ட சுமைகளையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை நமக்கு கற்றுத்தருகின்றது. இப்படி ஒவ்வொரு இபாதத்தின் பின்னணியிலும் பல்வேறுபட்ட பண்பாடு மாற்றங்களை இஸ்லாம் நோக்கமாக வைத்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்திலே நாம் நிறைவேற்றக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, நமக்கு மத்தியிலே பண்பாடுகளை கட்டியெழுப்ப வேண்டும், ஒழுக்கங்களை உருவாக்க வேண்டும், ஒழுக்கங்களை கட்டியெழுப்ப வேண்டும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் பொய் சொல்லுவதையும் பொய்யாக நடப்பதையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு என்பது ஒரு கேடயமாகும். நோன்பு என்பது ஒரு கேடயமாகும். ஃபைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுத் வலா யஸ்ஹப். உங்களிலே ஒருவர் நோன்பாளியாக இருக்கக்கூடிய தினத்திலே அவர் அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, அருவருப்பான காரியங்களில் பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. யாராவது அவரோடு சண்டைக்கு வந்து அவரை திட்டினால், அவருக்கு ஏசினால், நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வீணான வாதங்களில் ஈடுபடக்கூடாது, வீணான வாய் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது, தகராறுகளில் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது.
அப்படியான ஒரு நோன்பாக எமது உடல் உறுப்புகள் அனைத்தும் பக்குவமடையக்கூடிய ஒரு வணக்கமாக அந்த இபாதத்தை நானும் நீங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. எனவே எங்களுடைய முழு உடம்பும் நோன்பு நோக்க வேண்டும், எமது முழு உடல் உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பதும் தாய்த்திருப்பதும் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அற்புதமான வணக்கமாக இருக்கக்கூடிய 14 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அந்த ஆன்மீக உணர்வோடு அந்த ஆன்மீக இபாதத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தை ஏற்படுத்தி ஈமானி அதிகரிப்போடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று எமது ஈமானை அதிகரிக்கக்கூடிய எமது ஈமானோடு நேரடியாக தொடர்படக்கூடிய மற்றும் ஒரு வணக்கம் தான் அன்புள்ள சகோதரர்களே இரவு தொழுகை என்ற வணக்கம், கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகின்ற வணக்கம். அல்லாஹ் தஆலா நன்மைகளை மாத்திரம் செய்வதற்கான சூழலை இந்த மாதத்தில் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவிட்டு கியாமுல் லைல் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் அன்புள்ள சகோதரர்களே இந்த இரவு தொழுகை இருக்கின்றதே இது ஒரு உயர்ந்த இபாதத்தாகும். ரமலானிலே நாம் அதை நிறைவேற்றுவது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லா மக்களும் நிறைவேற்றுகின்றார்கள், எல்லா மக்களும் அதை நிறைவேற்றுகின்றார்கள். இஷா தொழுகைக்கு பின்னால் அந்த 11 ரக்காத்துக்களும் ஜமாத்தாக தொழுவிக்கப்படுகின்றது. எல்லா மக்களும் கலந்து கொள்கின்ற காரணத்தினால் நாமும் அதில் பங்கெடுப்பது எங்களுக்கு சிரமமான காரியமாக இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே இரவு தொழுகை இருக்கின்றதே இந்த கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகின்ற இரவு தொழுகை அல்லாஹ்வோடு நாம் நேரடியாக உறவை ஏற்படுத்த முடியுமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. குறிப்பாக நீண்ட சுஜூதோடு அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். இன்றைக்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடும் கஷ்டங்களோடும் பொருளாதார சுமைகளோடும் நானும் நீங்களும் இந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எமது பிரச்சனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு, எமது தேவைகளை கேட்பதற்கு கண்ணீர் வடித்து உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்திலே எமது தேவைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நீண்ட சுஜூத் இரவு தொழுகை எனக்கும் உங்களுக்கும் பெற்று தருகின்றது என்றால் இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்வோடு மிக நெருங்கி உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் சுஜூத் என்று சொன்னார்கள். எனவே சுஜூத் என்பது நாம் அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடக்கூடிய சந்தர்ப்பம். எமது தேவைகளை கண்ணீர் வடித்து உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். எமது கஷ்டங்களை முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முறையிடாமல், அல்லாஹ்விடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் நாங்கள் கேட்க முடியும் சகோதரர்களே? எனவே இந்த இரவு தொழுகை இருக்கின்றதே இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது. நீண்ட திலாவத்துக்களோடு நீண்ட ருக்கு சுஜூதுகளோடு இந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி இந்த உலகத்திலேயே மிக கூடுதலாக அறிந்தவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை விட அதிகரிக்கவில்லை. 4 ரக்காத்துக்களை தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன. அந்த தொழுகையின் அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த அளவுக்கு நீளமான தொழுகை, அந்த அளவுக்கு அழகான தொழுகை. அன்புள்ள சகோதரர்களை எந்த அளவுக்கு நபி அவர்கள் நீளமாக தொழுதார்கள் என்றால் ஒரு முறை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபி அவர்களுக்கு பின்னால் நின்று இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றினேன். சூரத்துல் பக்கராவை ஓதினார்கள். நான் நினைத்தேன் 100 வசனத்தோடு நிறுத்திக் கொள்வார்கள் என்று. தொடர்ந்து ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன் சூரத்துல் பக்கராவை முடித்துவிட்டு அத்தோடு அவர் ருக்குவுக்கு செல்வார் என்று. சூரத்துல் பக்கராவை முடித்துவிட்டு சூரத்துன் நிசாவை ஆரம்பித்தார்கள். நான் நினைத்தேன் இப்பொழுது முடிப்பார் என்று பல சந்தர்ப்பங்களில் நான் யோசித்தேன். நபி அவர்கள் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருந்தார்கள். சூரத்துன் நிசாவை முழுமையாக ஓதினார்கள் ஒரே ரக்காத்தில். அதற்கு பிறகு சூரா ஆல இம்ரானை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து சூரா ஆல இம்ரானை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் முழுமையாக ஓதினார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா ஹமம்து பி அம்ரி சூஇன்.
ஒரு செய்யக்கூடாத காரியத்தை செய்வோமோ என்று நான் சிந்திக்கின்ற அளவுக்கு நபி அவருடைய தொழுகை நீளமாக இருந்தது. அவரிடத்தில் கேட்கின்றார்கள், எதை நீங்கள் செய்ய நாடினீர்கள் என்று. தொழுகையை விட்டுவிட்டு போகலாமா என்று நான் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நபிகளாருடைய தொழுகை நீளமாக இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது பள்ளிவாசலிலே இரவு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இமாம் அந்த தொழுகையை 15 நிமிடத்திற்கு பதிலாக 2 ரக்காத்துக்களை கொஞ்சம் 20 நிமிடம் எடுத்து தொழுவித்தால் அதற்கு எதிராக நாங்கள் பேசுவோம். ஏன் இந்த அளவுக்கு நீட்ட வேண்டும், எங்களால் நின்று தொழ முடியாது என்று நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஈமானிய பலவீனர்களாக நாங்கள் வாழக்கூடாது. இந்த ரமலான் மாதத்திலே நாம் தொழக்கூடிய இந்த இரவு தொழுகையின் சிறப்பு என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமு லைலத்தின். ஒரு மனிதன் இமாமோடு சேர்ந்து இமாம் தொழுவித்து முடிக்கும் வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த தொழுகையை இமாமை பின்துயர்ந்து தொழுதால் அந்த மனிதனுக்கு இரவு முழுக்க தொழுத நன்மை எழுதப்படும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரவு தொழுகையை நாம் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூடி எதிர்பார்த்து நேரம் எடுத்து நீண்ட ருக்கு சுஜூதுகளை செய்து அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. பொதுவாக இரவு தொழுகையை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுடைய அடியார்களின் பண்பு என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் பூமியில் பணிவோடும் அடக்கத்தோடும் செல்வார்கள். வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அவர்களோடு அறிவியினர்கள் பேசுவதற்கு முற்பட்டால் சலாம் என்று கூறி அவர்களை விட்டு விலகுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவு நேரங்களை சுஜூதிலும் ருக்கூவிலும் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரத்தை சுஜூதிலும் ருக்கூவிலும் கழிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் இரவு தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. எனவே இரவு தொழுகை என்பது நாங்கள் மாத்திரம் அந்த வணக்கத்தில் ஈடுபட முடியாது, எங்களுடைய மனைவி மக்களையும் அந்த இபாதத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ரமலான் மாதத்திலே குறிப்பாக இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். இரவின் நடுப்பகுதி வந்துவிட்டால் தன்னுடைய மனைமார்களை எல்லாம் எழுப்பி அந்த வணக்கத்திலே ஈடுபடுத்துவார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுவார்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அந்த விடயத்தில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். உங்களிடத்தில் அதற்காக நாம் எந்த கூலியையும் எதிர்பார்ப்பதில்லை, நாம் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம். அழகான முடிவு இரையச்சம் உள்ள மக்களுக்கே என்ற வசனத்தை ஓதி காட்டுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய ஈமானை அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான வணக்கமாக இரவு தொழுகையை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அந்த இரவு தொழுகையை நாங்களும் நிறைவேற்ற வேண்டும், எமது மனைவி மக்களையும் அந்த இபாதத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே எமது ஈமானை
அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் மாதத்திலே எமது ஈமானை அதிகரிக்கக்கூடிய மற்றொரு வணக்கம்தான் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய சதகாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக மக்கள் எல்லோரை விடவும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்திலே ஓங்கி அடிக்கக்கூடிய புயல் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ரமலானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல் குர்ஆனை முதாரசா பண்ணுவார்கள். அதாவது ஒருவர் ஓத மற்றவர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி முதாரசா பண்ணக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தர்மம் என்பது, சதகா என்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது அவர்கள் கேட்டு வந்தால் கொடுப்பது அல்ல. அவர்களை நாடி சென்று, அவர்களை தேடி சென்று அவர்களுக்குரிய உதவிகளை செய்வது, அவர்களுக்குரிய சதகாக்களை கொடுப்பதுதான் உயர்ந்த உன்னதமான தர்மம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. குறிப்பாக எங்களிடத்திலே பொருளாதாரம் ஓரளவுக்குத்தான் இருக்கும், கொடுத்தால் எனக்கு வறுமை வந்துவிடுமோ என்று அஞ்சக்கூடிய நேரத்தில், பொருளாதாரத்தின் மீது மோகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் கொடுக்கின்றானே, அதுதான் மிகச் சிறந்த தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே தர்மங்களை செய்யக்கூடிய நாங்கள் ஏழை எளியவர்களை நாடி சென்று, அவர்களை தேடி சென்று அவர்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும், அவர்களுடைய துயர்களை துடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதில் சஹாபாக்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தினார்கள் என்றால், எந்த அளவுக்கு பண்படுத்தினார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி என்று எங்களுக்கு தெரியும். பெரும்பாலான சஹாபாக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர்கள், ஏழைகளாக கஷ்டவாளிகளாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியில் தர்மம் செய்கின்ற பண்பை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். என்னிடத்திலே ஏதாவது ஒரு பணம் இருந்தால் அதை இன்றே முழுமையாக தர்மம் செய்துவிட வேண்டும், ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும், எனக்கு நாளைக்கு வேண்டுமே என்று இன்றைக்கு யோசிக்காத உணர்வை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் இது ஒரு சாதாரண வணக்கம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, தர்மம் செய்யுங்கள், சதகா செய்யுங்கள், நாம் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும். ஒரு பஞ்சமான காலம், வறட்சியான காலம், பொருளாதார நெருக்கடியோடு உண்ணுவதற்கு உணவில்லாத ஒரு நேரத்தில் தர்மம் செய்யுமாறு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நான் அபூபக்கரை விட அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை நான் அதற்காக பயன்படுத்த வேண்டும். வளமையாக எங்கள் எல்லோரை விடவும் கூடுதலாக அபூபக்கர் தானே சதக்கா செய்வார், தர்மம் செய்வார். இன்றைக்கு அபூபக்கரை மிகைக்கின்ற அளவுக்கு, அபூபக்கரை விஞ்சுகின்ற அளவுக்கு நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். வீட்டுக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் எடுத்து சரிபாதியாக பிரித்து அரைவாசியை வைத்துவிட்டு அடுத்த அரைவாசியை கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், உமரே, மாதா அப்கைத லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் எதை வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
அரைவாசியை வைத்து விட்டு வந்தேன், அரைவாசியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது எல்லோரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொத்துக்களோடு வருகின்றார்கள், பணத்தோடு பொருளாதாரத்தோடு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், அபூபக்கரே, மாதா அபகைத லி அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் வைத்து விட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் வைத்து விட்டு வந்தேன், ஒட்டுமொத்த சொத்துக்களை மீது எடுத்துக்கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று நபிகளாரிடத்திலே சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதற்கு பிறகு அபூபக்கரோடு நான் போட்டி போட மாட்டேன், இதற்கு பிறகு அபூபக்கரோடு நான் போட்டி போட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மத்தின் சிகரங்களாக அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். வறுமை, கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, உண்ணுவதற்கு உணவில்லை, அப்படியான நேரத்தில் சஹாபாக்கள் கொடுத்த தர்மத்தை பாருங்கள் தோழர்களே. அப்படி என்றால் இந்த ரமலான் குறிப்பாக பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகளோடு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி இந்த நோன்பை கடத்துவது, சஹருக்குரிய உணவு ஏற்பாடை எப்படி செய்வது, இஃப்தார் ஏற்பாடை எப்படி செய்வது, பிள்ளைகளுக்கு அந்த ஏற்பாடுகளை எப்படி செய்து கொடுப்பது என்று பல்வேறுபட்ட பெற்றோர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடியோடு நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் யாருக்கு பொருளாதார வசதியை தந்திருக்கின்றானோ அப்படிப்பட்டவர்கள் ஏழை எளியவர்களை தேடி சென்று கொடுக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மத்தின் மாதம், சதகாவின் மாதம், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய மாதம், ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மாதம், ஏழைகளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தர்மம் இந்த மாதத்திலே எங்களுடைய ஈமானை அதிகரிக்கின்றது என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று இந்த மாதத்திலே எமது ஈமானை அதிகரிக்கக்கூடிய மற்றொரு வணக்கம்தான் நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது, இஃப்தார் ஏற்பாடுகளை செய்வது. அன்புள்ள சகோதரர்களே, எமது நாட்டிலே ஒரு காலத்தில் ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசலில் இஃப்தார் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த நிறுவனங்கள், என்ஜிஓக்களுடைய வளர்ச்சிக்கு பின்னால் அவர்கள் பணம் தருவார்கள், அந்த பணத்தை வைத்து பள்ளிவாசலில் இஃப்தார் ஏற்பாடுகளை செய்வார்கள். இப்பொழுது அந்த நிறுவனங்களூடாக இஃப்தார் வருவது குறைந்திருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இஃப்தார் ஏற்பாடுகள் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நிறுவனத்தால் எமக்கு பணம் கிடைத்தால், என்ஜிஓ எங்களுக்கு உதவி செய்தால் தான் இஃப்தார் ஏற்பாடு அல்ல. எங்களுடைய பணத்தை போட்டு ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இஃப்தார் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பள்ளிவாசலில் தான் இஃப்தார் ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எங்களுடைய வீடுகளுக்கு ஒவ்வொரு நாளும் நோன்பாளிகளை அழைத்து செல்ல வேண்டும். குறைந்தது ஒரு நோன்பாளியையாவது வீட்டுக்கு அழைத்து சென்று அவருக்கு நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாட்டை நாம் செய்து கொடுத்தால் ஒரு நோன்பின் மூலம் 2 நோன்பின் கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாட்டை ஒரு மனிதனுக்கு செய்து கொடுத்தால் அந்த நோன்பாளிக்கு கிடைப்பது போன்ற கூலி ஏற்பாட்டை செய்த இந்த மனிதனுக்கும் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு நோன்பை நோற்று 2 நோன்பாளிகளின் கூலியை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். எனவே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதனூடாக எமது ஈமானை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அதே போன்று எமது ஈமானை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய மற்றொரு முக்கியமான வணக்கம் தான் அல் குர்ஆனை அதிகமாக நாம் ஓதுவது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்திற்கு எதனால் சிறப்பு என்றால் இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்கும் அல் குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்ட காரணத்தால் தான் இந்த மாதத்திற்கு சிறப்பு. அதனால் தான் இந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் நோன்பை இந்த மாதத்தில் கடமையாக்கியது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வேதத்தோடு நானும் நீங்களும்
நெருக்கமான ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா காலத்திலும் ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனோடு நெருக்கமான